சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஜானரை யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சு வைப்பாங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் கிராமத்து கதைகளுக்கான கதவை திறந்து வச்சு அதற்காக விதை போட்டவர் அப்படின்னு சொல்லி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவரை சொல்லலாம். 16 வயதிலே அப்படின்ற ஒரு திரைப்படம் அவ்வளோதான் தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய கிராமத்து கதைகள் வர ஆரம்பிச்சது இப்போவுமே கூட வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஏபி சென்டர் ஆடியன்ஸை கவர் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சிடி சென்டர் ஆடியன்ஸை கவர் பண்ண வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் தூக்கி வச்சு கொண்டாடி தீர்த்துருவாங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் நம்ம ஹீரோஸோட அந்த ஃபில்மோகிராஃபியில் முக்கியமாக வெளிவந்த அந்த வில்லேஜ் பேஸ்ட் மூவிஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு மேக்ஸ் மைக்கில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், இன்னைக்கு நம்ம மேக்ஸ் மைக் அப்படியே மண்மனம் கமட பயங்கர ஒரு கிராமத்து ஃப்ளேவரில் இருக்க போகுது. ஸோ வெல்கம் டு மை ஷோ மேக்ஸ் மைக் வித் மீ, நான் உங்கள் ரஃபீக். ஆர்வி உதயகுமார் நம்ம கேப்டன் விஜயகாந்தை வச்சு சின்ன கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாருங்க. அவ்வளோதாங்க. அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த படத்தை பார்த்து பல ஹீரோக்களுக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பல திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, அந்த துண்டு, அந்த கிராமத்து லுக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதனுடைய இன்ஸ்பிரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆர்வி உதயகுமார் சின்ன கவுண்டர் திரைப்படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடனே அவர் கூப்பிட்டு, பா என்னமா காமிச்சிருக்க விஜயனி, அதாவது விஜயகாந்த் சார், எனக்கு அதே ஃப்ளேவரில் அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ண படம் தான் எஜமான் அப்படின்ற திரைப்படம். எஜமான் திரைப்படத்தில் அந்த ஒரு நாளும் முன்னை மறவாத இனிதான வர வேண்டும் அப்படின்ற அந்த பாட்டு இயக்குநர்களில் பாரதி ராஜா மாதிரியான ஆட்கள் வந்து கிராமத்து திரைப்படங்களை நல்ல நல்ல திரைப்படங்களை தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஹீரோக்களில் முக்கியமாக சொல்ல வேண்டியது நம்ம உலகநாயகன் கமல் சார் அவர்கள். தேவர் மகன் திரைப்படத்தில் ஆரம்பித்து எத்தனையோ நல்ல நல்ல கிராமத்து கதைகளை அவர் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அதில் அவரே எழுதி இயக்கிய ஒரு திரைப்படம் தான் விருமாண்டி அப்படின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்துக்காக உண்மையாகவே ஜல்லிக்கட்டு காளைகளை ட்ரெயின் பண்ணி உண்மையாகவே ஜல்லிக்கட்டு நடத்தின்னு அந்த படத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைகள் எவ்வளவோ இருக்கு. ராஷ்மேன் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது ஒரு படத்தினுடைய கதை ஒரே டைம்ல ரெண்டு பேருடைய பார்வையில சொல்லப்படும். பசுபதி அவருடைய பார்வையில அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதை சொல்லுவாரு. அதை நீங்க கேட்டீங்கன்னா கமல்ஹாசன் வில்லன் மாதிரி தெரிவாரு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கமல்ஹாசன் அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது தான் ஆக்சுவல் ஸ்டோரி என்ன அப்படின்றது தெரியும். இதெல்லாம் ட்ரை பண்ணதே கமல் சார் அவர் தான் முதல் முறையா இந்த விருமாண்டி திரைப்படத்துல. முக்கியமா இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் கேஷவ் பிரகாஷ் அப்படின்றவர், அவரும் கமல்ஹாசன் சாரும் சேர்ந்து இந்த பாட்டை நைட்ல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நைட் ஷூட் அப்படின்றது சாதாரண விஷயம், எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஆனால் அந்த டைம்ல ரொம்ப டார்க்கா இருக்குமே, எப்படி இந்த பாட்டை ஷூட் பண்ண போறோம் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டா இருந்திருக்கு. பட் இருந்தாலும் ரெண்டு பேருமே கிவ் அப் பண்ணாம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் லைட்டிங் வச்சு இந்த பாட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்கு. என்ன அப்படின்னா ஒளிப்பதிவாளர் அந்த பாட்டை கவர் பண்றதுக்கு சுத்தி சுத்தி எங்கேயாவது இருந்துகிட்டே இருக்கணும். அந்த டைமென்ஷன் வந்து பக்கத்துல இருந்தால் தான் ப்ராப்பரா வரும் அப்படின்னு சொல்லி ஆடுகள் நிறைய வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த பாட்டில். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளர் அந்த ஆடுகளோட கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்து தான் அந்த பாட்டே படம் முடிச்சாராமா. அவ்வளோ அழகாக அந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது லிட்டரலாக கமலஹாசன் அபிராமி கூட அந்த பைக்கில் அப்படியே இளையராஜா இசை கூட நம்மளும் டிராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படின்னா அதற்கு அவங்களுடைய அந்த மெனக்கடல் தான் காரணம். நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலேயே, நம்ம ஹீரோக்கள்லாம் வந்து என்னதான் ஸ்டைலிஷான கேங்ஸ்டர் மூவிஸ் லவ் ஸ்டோரிஸ்னு பண்ணிட்டு இருந்தாலும் அப்பப்போ கமர்ஷியலாக ஜாலியாக வில்லேஜ் பேஸ்டில் ஒரு படம் பண்ணுவாங்கன்னு. அப்படி சியான் விக்ரம்க்கு அமைந்த திரைப்படம் தான் மஜா. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்டலாக அன்னியன் மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா அவர் கொஞ்சம் ஜாலியாக ப்ரீஸியாக ஒரு படம் பண்ணலாமே அப்படி கமர்ஷியல் பேஸ்டில் அப்படின்னு சொல்லி பண்ண திரைப்படம் தான் மஜா. அந்த வில்லேஜ் பேஸ்டில் அந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த திரைப்படத்தை ஷஃபி அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்தில் வித்யாசாகர் அவர்களுடைய மியூசிக்கில் ஐயாரட்டு நாட்டுக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு சிந்துதுலானி வந்து ஸ்பெஷல் கேமியோல பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த பாட்டுக்கான சிச்சுவேஷனை படத்தினுடைய டைரக்டர் ஷஃபி வித்யாசாகர் கிட்ட சொல்லும்போது, பொதுவாக ஊர் சைடில் இந்த நாற்று நடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாடிக்கிட்டே ஜாலியாக நாற்று நடுவாங்க தெரியுமா, அந்த கலைப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த ஃப்ளேவரில் ஒரு பாட்டு வேணும், ஆனால் அது கமர்ஷியலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதற்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக் பண்ண அதுக்கு பா விஜய் வரிகளை எழுத சங்கர் மகாதேவனும் அனுராதா ஸ்ரீராம் மேம் ரொம்ப அழகாக பாடிருப்பாங்க. இப்போவும் அந்த பாட்டு கேளுங்க, சும்மா அப்படியே ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு நீங்கள் பார்க்க கூட வேணாம். அந்த ஊர் சைடில் நாற்று நடும்போது ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, அதே கமர்ஷியல் ஃப்ளேவரில் கேட்ட மாதிரி ரொம்ப அழகாக குக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டைரக்டர் ஹரி கூட கூட்டணி வைக்கிறார் சூர்யா. தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் சூர்யாவுக்கு. அடுத்தடுத்து அவர் நடிச்ச திரைப்படங்கள் எல்லாமே வரிசையா ஹிட். அந்த டைம்ல ஹரி கிட்ட போயிட்டு ஒரு படம் பண்ணலாம், நம்ம எனக்கு ப்ராப்பர் வில்லேஜ் பேஸ்ல அந்த படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கவும் ஹரி அவருக்காகவே பண்ண கதை தான் வேல் அப்படின்ற அந்த திரைப்படம். ஆனா அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா டியூவல் ரோல்ல ஒரு பக்கம் சிட்டி பேஸ்டாவும் இன்னொரு பக்கம் வில்லேஜ் பேஸ்டாவும் வச்சிருப்பாங்க. அந்த வில்லேஜ் பேஸ்ட் ரோல்ல அந்த வேல் கதாபாத்திரத்துல சூர்யா கிட்டத்தட்ட மிரட்டிருப்பாரு. அந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல கோவக்கார கிளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நாமுத்துக்குமார் எழுதியிருப்பாரு, திப்பு
வந்து பாடியிருப்பாரு. அஜித் அவர்கள் வரிசையா கேங்ஸ்டர், போலீஸ், அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ரோல்ஸ் மாறி 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 பண்ணிட்டு இருந்த டைம்ல சிறுத்தை திரைப்படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா சிவா போயிட்டு அஜித் கிட்ட ஒரு கதை ஒன்று சொல்றாரு. ஆனா கதை சொல்றதுக்கு முன்னாடி அஜித் அவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கிராமத்து படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சிவா, எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு தோணுது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்காகவே ரெடி பண்ணி சொல்லப்பட்ட கதை தான் வீரம் அப்படின்ற திரைப்படம். முதல் முறையா அந்த வேஷ்டி சட்டை லுக்ல அப்படி டீ கிளாஸை வச்சுக்கிட்டு வீரம் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும்போது அஜித் ஃபேன்ஸ்லாம் லிட்டரலா தெரிச்சிட்டாங்க. எப்பா எவ்வளவு நாளாச்சு இப்படிலாம் அவரை பார்த்து அப்படின்னு சொல்லி அட்டகாசம் படத்துல பார்த்தது. ஸோ அந்த வீரம் திரைப்படத்துல சிங் சிக்கா சிக்கிடி சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. 16 வயது நிலை திரைப்படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு கிராமத்து திரைப்படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். அமீர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான பருத்தி வீரன் திரைப்படம். என்ன மாதிரியான ஒரு திரைப்படம், கிளாசிக் மூவி. அந்த படத்துல கார்த்தி அவர்கள் நடிகரா அப்பதான் முதல் முறை அறிமுகம் ஆயிருப்பாரு. அது வரைக்கும் வந்து ஃபாரின்ல படிச்சுட்டு இருந்து மணிரத்னம் அவர்கள்கிட்ட ஏடியா ஒர்க் பண்ண அவரு எப்படி முதல் திரைப்படத்திலே அப்படி ஒரு ரகடான லுக்ல அவ்வளோ போல்டா நடிச்சார் அப்படின்றது இப்ப வரைக்கும் ஒரு ஆச்சரியம் தான். முதல் படம் அப்படி ஒரு படமா அமைஞ்சது பெரிய விஷயம். பிரியாமணி அவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சில திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட அவங்களை கூப்பிட்டு வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்கும் போது அமீர் அவர்கள் அவங்களுக்கு முன்னாடி நிறைய ஹீரோயின்ஸ் ஆடிஷன் பண்ணியிருக்காரு. பட் இவங்களை பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஹிட் ஆக சரி ஓகே இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாராமா. ஆனா படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிரியாமணி ஓன் வாய்ஸ்ல டப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உனக்கு இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீ ஓன் வாய்ஸ்ல தான் டப் பண்ணணும், ஏன்னா கார்த்தி கண்டிப்பா வாங்கிடுவான், நீயும் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னா ஓன் வாய்ஸ்ல தான் டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி அமீர் வந்து அந்த படத்துக்கு ஓன் வாய்ஸ்ல டப்பிங் பண்ண வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல பார்த்து இந்த படத்துக்கான விஷயங்களை அமீர் கிட்டத்தட்ட ஒரு அம்மா குழந்தையை பிரசவிக்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்து பண்ணிருப்பாரு. விஜய் சேதுபதி அவர்களுடைய ஜேர்னி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரொம்ப போராடி ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு அங்க இங்க நிறைய வேலைகள் பார்த்து இன்னைக்கு குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஆரம்ப கால வெற்றி அப்படின்றது ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு வெற்றி அவர் கொடுத்த திரைப்படம் தான் தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்ற திரைப்படம். சீனு ராமசாமி அவருடைய டைரக்ஷன்ல அவர், சரண்யா மேம் அப்புறம் உள்பட பல பேர் நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் நடிக்கும் போது விஜய் சேதுபதி பெரிய ஹீரோலாம் கிடையாது, அப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் சீனு ராமசாமிக்கு விஜய் சேதுபதியை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம், அவருடைய ஃபேஸ் நல்ல கலையான ஒரு கிராமத்து முகமா தெரிஞ்சிருக்கு. அவரை நம்பி அந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே அப்படின்ற பாட்டுக்காக வைரமுத்து அவர்கள் அந்த பாடல் வரிகளுக்காக தேசிய விருது ஜெயிச்சோடனே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஒரு அளவு அப்படியே மக்கள் மத்தியில் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த படம் வெற்றி அடைஞ்சு அதன் வழியா விஜய் சேதுபதி ஹீரோவா அறிமுகமாகி வரிசையா அடுத்த படங்கள் ஹிட் ஆகி அப்படின்னு சொல்லி தென்மேற்கு பருவக்காற்று விஜய் சேதுபதி வாழ்க்கையில உண்மையாவே வீசிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கரா இருந்த சிவகார்த்திகேயன் எதிர்நீச்சல், மெரினா மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த டைம்ல நல்ல கிராமத்து பேஸ்ட்ல ஜாலியா லந்தா ஒரு கேரக்டர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் பொன்றாம் போயிட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட கதையை சொல்றாரு. ஓகே சூப்பர், இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி புக் ஆயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் என்ன இருந்தாலும் சிட்டி பையன் இல்லையா, அவருக்குள்ள அந்த சிட்டி பையனுக்கான ஆக்டிவிட்டிஸ், அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போயிட்டு பொன்ராமுக்கு வந்து ஏதோ சரியில்லையே அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அந்த வேட்டி சட்டன் அந்த லுக்கில் வந்து கிராமத்து பையன் ஃபீலை கொண்டு வந்துட்டாலும் அந்த பேசுறதுல நடந்துக்கிறதுலாம் கொண்டு வர முடியலையேன்னு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரம் சிவகார்த்திகேயனுக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து கிராமத்து ஸ்லாங்ல பேசணும், ஆனா ரொம்ப பருத்தி வீரன் கார்த்தி மாதிரி பேசிடக்கூடாது, ஒரு மாதிரி ஜாலியான கிராமத்து பையன் துருதுருன்னு இருந்தா எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்து தான் அவர் ரெடி பண்ணியிருக்காங்க. அவருக்கு ட்ரைனிங் கொடுத்ததுல கூட நடிச்ச சூரி அவர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் ப்ராப்பரா கிராமத்துலேருந்து வந்தவர் தானே, அவர் தான் சிவகார்த்திகேயன் கூட இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. ப்ராப்பரான ஒரு போஸ் பாண்டி கேரக்டர் அப்படி குக் பண்ணி நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. என்னதான் சிட்டி லைஃப் ஜாலியா அப்படியே வந்து என்டர்டைன்மெண்ட் அது இதுன்னு சுத்திட்டு இருந்தாலுமே கூட இப்பவும் ஊர் சைடில் போனா அந்த கழனி காத்து அப்படி கைத்துக்கட்டில் தூக்கம்னு அந்த கிராமத்து வாழ்க்கையை தனிப்பா அப்படின்னு இப்போ நம்ம மிஸ் பண்றோம் இல்லையா. அந்த மிஸ் பண்றதுக்கான அந்த காரணம் தான் இந்த கிராமத்து படங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருக்குள்ளேயுமே கிராமத்து வாழ்க்கைக்கான ஒரு ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கு.